சண்டே சமையல் சமைக்கலாமா? என்ன சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சிக்கன், ஈரல், சாப்ஸ் ரெடி. செய்முறை. சாம்பார், துவரம்பருப்பு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். சிக்கனுக்கு செய்முறை பார்க்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, கரம் மசாலா, லெமன், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கையை வச்சு இதை மாதிரி பிசைஞ்சிடுங்க. அப்படி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுங்க. திக்காகவும் பிசையாதீங்க, தண்ணியாகவும் பிசாதீங்க, மீடியமாக பிசைங்க. மசாலா ரெடி. இப்போ கறியை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு அதில் போடுங்க. போட்டுட்டு இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. ஏன்னா மசாலாலாம் அதில் ஒட்டணும். நல்லா பிசைஞ்சு இதை மாதிரி பிசைங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. இப்போ அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ வெந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருங்க. எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுங்க. சிக்கன் ரெடி. சிக்கன் 65 ரெடி. இப்போ ஈரலுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாமா? வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு. ஈரலை குக்கரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டுருந்தா இறக்கிடுங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. அடுத்தது ஒரு கறிவேப்பிலை. அப்புறம் இந்த ஈரல் வெந்துச்சு பாருங்கள், அதை எடுத்து அந்த குக்கர்லேருந்து கடாயில் ஊற்றி கலரிடுங்க. மிளகுத்தூள் தூவி நல்லா கலரிட்டு கொஞ்சம் போல் தண்ணி இருக்காது சொன்ன உடனே இறக்கிடுங்க. ஈரல் ரெடி. அடுத்தது சாம்பார் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? சாம்பாருக்கு தேவையான பொருள்: புளி, தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பருப்பு எல்லாத்தையும் பருப்பில் போட்டு பருப்பை வேக வச்சு இது மாதிரி எடுத்துங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு பருப்பு. பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான பொருள்லாம்: புளி வெடிக்கட்டி அதில் ஊற்றிடுங்க. உப்பு, மஞ்சத்தூள். இப்போ இது தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்ச உடனே பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. எல்லாத்தையும் எடுத்து அந்த சாம்பாரில் ஊற்றிட்டு கொதிக்க நல்லா கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி சாம்பாரை கொதிக்க விடுங்க. சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டா இறக்கிடுங்க. இப்போ சாப்பாடும் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரசம், சாம்பார், சிக்கன் 65, சாப்பாடு, ஈரல், சாப்ஸு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.